கூட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதே சமயம் இது சில முக்கியமான கேள்விகளையும் எழுப்புது. ஈவே ராமசாமி, அதாவது நம்ம எல்லோரும் பெரியார்னு சொல்றோம் இல்லையா, அவரை பற்றி ஒரு ஆழமான ஆனா சில கடுமையான விமர்சனங்களை முன்வைக்குது இந்த கட்டுரை. ஆமா, இதுல உள்ள விமர்சனங்கள் ரொம்ப நேரடியா கூர்மையா இருக்கு. ஆனா இங்க நம்ம நோக்கம் எந்த ஒரு பக்கம் சார்ந்தும் பேசுறது கிடையாது. மாறா, நீங்க கொடுத்த இந்த ஆதாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட வாதங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா விளக்க போறோம். சரிதான். இந்த கட்டுரையின் மையக்கரு என்னன்னா, பெரியார் திருமண சீர்திருத்தம் பத்தி பேசின ஒரு கருத்துக்கும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குன்னு இது வாதிடுது. இதுதான் இதன் தொடக்கப்புள்ளியே. கரெக்டா சொன்னீங்க. இந்த ஒரு முரண்பாட்டை மையமா வச்சுதான் கட்டுரையாளர் தன்னோட முழு வாதத்தையும் கட்டமைக்கிறாரு. நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல பெரியார் முன்வச்சதா சொல்லப்படுற அந்த திருமண விதி என்ன, அதுல என்ன முரண்பாட்டை கட்டுரையாளர் கண்டுபிடிக்கிறாரு, அப்புறம் அந்த தகவல் எப்படி கையாளப்பட்டிருக்குன்னு கட்டுரை சொல்றதையும் நம்ம கொஞ்சம் ஆழமா அலசலாம். சரி, முதல்ல அந்த விதி என்னன்னு பாத்துருவோம். இந்த கட்டுரை 1959 குத்தாலத்துல பெரியார் பேசின ஒரு சொற்பொழிவை மேற்கோள் காட்டி ஆரம்பிக்குது. அதுல திருமண சட்டத்துல ஒரு குறிப்பிட்ட விதியை கொண்டு வரணும்னு அவர் சொல்றதா குறிப்பிடுறாங்க. அந்த விதி இதுதான். முதலா கல்யாணம் செஞ்சுக்கிற ஒரு ஆண் கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணை மணந்துக்கலாம், அதுல தப்பில்ல. ஆனா முதல் மனைவி இறந்து போய் 2வது கல்யாணம் செஞ்சுக்கிற ஒரு ஆண் கண்டிப்பா கணவனை இழந்த ஒரு பெண்ணத்தான், அதாவது ஒரு விதவாயத்தான் கல்யாணம் செஞ்சுக்கணும். இது ஆண்களுக்கு மட்டும்தானா, இல்ல பெண்களுக்கும் பொருந்துமா? இல்ல 2 பேருக்கும் தான். அதே விதி தான் பெண்களுக்கும். முதல் திருமணம் செய்யற ஒரு பெண் முதல் திருமணம் செய்யற ஆணையே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு விதவை பெண் 2வது திருமணம் செய்யறதா இருந்தா அவங்க முதல் மனைவியை இழந்த ஒருவரையே திருமணம் செஞ்சுக்கணும். இப்படி ஒரு சட்ட உத்தரவே போடணும்னு பெரியார் சொன்னதா இந்த கட்டுரை சொல்லுது. ஆமா, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கட்டுரையை எழுதினவரே கொள்கை அளவுல இது ஒரு நல்ல சட்டம் தான் ஒத்துக்கிறாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. திருமணத்துல ஒரு சமத்துவத்தையும் சமூக நீதியையும் கொண்டு வர பெரியார் முயற்சி செஞ்சத ஆசிரியர் மறுக்கவே இல்ல. குறிப்பா விதவைகள் மறுமணத்துல அவங்களுக்கும் சமமான ஒரு துணையை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னது ஒரு முற்போக்கான பார்வைதான். அந்த கொள்கையில அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை வேற இடத்துல தான் வருது. இங்கிருந்து தான் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது இல்லையா? பெரியார் சொன்ன இந்த விதியையே கட்டுரையாளர் அவருக்கு எதிரா திருப்புறார். நீங்க சொன்னது ரொம்ப சரி, ஆனா நீங்க அதன்படி நடந்தீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. மிகச்சரியா. இதுதான் இந்த கட்டுரையின் மையப்புள்ளி. ஒருத்தரோட கொள்கையை வச்சே அவரை விமர்சிக்கிறது ரொம்ப வலிமையான ஒரு வாத உத்தி. அதைத்தான் இங்க கையாண்டிருக்காங்க. இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுற உண்மை இதுதான். பெரியாரோட முதல் மனைவி நாகம்மையார் 1933 இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1949 அவர் மணியம்மையார மணக்கிறார். இதுல பெரியாருக்கு இது 2வது திருமணம். ஆனா மணியம்மையாருக்கு அதுதான் முதல் திருமணம். இங்க காலவரிசை ரொம்ப முக்கியம். அவர் கல்யாணம் செஞ்சது 1949. ஆனா நாம முன்னாடி பேசின அந்த திருமண விதிய பத்தி அவர் குத்தாலத்துல பேசுறது எப்போ? 1959. அப்போ தன் திருமணத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் கடைபிடிக்காத ஒரு விதியை சமூகத்துக்காக பரிந்துரைக்கிறார். இதத்தான் இந்த கட்டுரை ஒரு பெரிய முரண்பாடா முன்வைக்குது. ஊருக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு யோசனை சொல்றோமே, அதை கேக்குறவங்க, ஐயா நீங்க மணியம்மைய கல்யாணம் பண்ணும்போது உங்க அறிவு எங்க போயிருந்ததுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு பெரியார் யோசிக்கலையான்னு இதன் ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். இந்த முரண்பாட்டை விவரிக்க கட்டுரையாளர் சில கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்துறார். ஆமா, அயோக்கியத்தனம், மானக்கேடு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறார். ஏன்னா ஒரு விதிய சமூகத்துக்காக பரிந்துரைக்கிற ஒருத்தர் தானே அதை கடைபிடிக்காத போது அதோட நம்பகத்தன்மை என்ன ஆகும் அப்படிங்கறதுதான் அவரோட அடிப்படை கேள்வி. அது மட்டும் இல்ல, இந்த கட்டுரை அந்த சூழலை விவரிக்கும் போது ஒரு ஆச்சரியமான தகவலையும் சொல்லுது. பெரியார் இந்த திருமண விதியை பத்தி மேடையில பேசிட்டு இருக்கும்போது முதல் திருமணமா தன்னை மணந்த மணியம்மையார் அவர் பக்கத்திலே உட்கார்ந்திருந்ததா சொல்லுது. இதை நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் இதா இருக்கு. ஆமா, ஒரு பொது மேடையில தம் மனைவி பக்கத்திலே இருக்கும்போது தன் சொந்த வாழ்க்கைக்கே பொருந்தாத ஒரு விதியை பத்தி பேசுறது இந்த கட்டுரையாளரை பொறுத்த வரைக்கும் அந்த முரண்பாட்டோட உச்சம். அதனாலதான் அந்த முரண்பாட்டோட தீவிரத்தை உணர்த்த அந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறார். சரி, இந்த தனிப்பட்ட முரண்பாட்டை விட இந்த கட்டுரை அடுத்து முன்வைக்கிற விஷயம்தான் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. அதாவது இந்த முரண்பாட்டை நிரூபிக்கிற அந்த மேற்கோள் திட்டமிட்டே மறைக்கப்பட்டிருக்கலான்னு வாதிடுது. இது பெரியாரோட தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி வரலாறு எப்படி எழுதப்படுது இல்ல திருத்தப்படுதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது.
ஆமா, இந்த கட்டுரையின் அடுத்த கட்டமே அதுதான். ஆசிரியர் ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி அந்த ஒரு மேற்கோளை தேடி எப்படி அலைஞ்சாருன்னு விவரிக்கிறார். அந்த தேடல் பயணமே பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுறதா அவர் நம்புறார். அந்த தேடல் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஒரு மேற்கோளை உறுதி செய்ய 3 வெவ்வேறு நூல்களை பார்க்க வேண்டியிருந்ததுன்னு ஆசிரியர் சொல்றார். முதலாவதா ஆணைமுத்து தொகுத்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள். அது ஒரு பெரிய தொகுப்பு நூல், அதோட PDF வடிவத்துல பார்க்கறார். அதுல என்ன கண்டுபிடிச்சார்? அதுல இந்த மேற்கோளோட சில முக்கியமான வரிகள் சிதைக்கப்பட்டிருந்ததா இல்லைன்னா அழிக்கப்பட்டிருந்ததா அவர் சொல்றார். ஓ, அப்போ அது ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு. ஆமா, அந்த PDF உருவாக்குனவர் பெரியாரோட இந்த முரண்பாட்டை உணர்ந்து அதை மறைக்கிறதுக்காகவே அந்த வரிகளை அழிச்சிருக்கலான்னு ஆசிரியர் சந்தேகிக்கிறார். இது ஒரு டெக்னிக்கல் தப்பு இல்ல, வேணும்னா செஞ்சதுன்னு அவர் வாதாடுறார். சரி, அடுத்த ஆதாரம். அடுத்ததா ஜீவானந்தம்னு ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் எழுதின சுயமரியாதை இயக்கமும் பெண்ணின விடுதலையும் அப்படிங்கிற நூலை பார்க்கறார். அவரும் இந்த மேற்கோளை குறிப்பிட்டிருந்தாலும் அந்த முரண்பாடான பகுதியை தவிர்த்துட்டு ஒரு பகுதியை மட்டும்தான் கொடுத்திருந்ததா கட்டுரை சொல்லுது. அப்போ முழு மேற்கோளையும் குறிப்பிடாததன் மூலமா அந்த சங்கடமான முரண்பாடு தவிர்க்கப்படுதுன்னு கட்டுரையாளர் நினைக்கிறார். ஆமா, இறுதியா ஒரு சர்வதேச தமிழ் ஆய்விதழ்ல வளர்மதிங்கிறவங்க எழுதின ஒரு கட்டுரையில தான் இந்த மேற்கோள் முழுமையா கிடைச்சதா சொல்றார். அப்போ பாருங்க, 3 ஆதாரங்களை தேடினதுக்கு அப்புறம்தான் அந்த முழுமையான மேற்கோளை அவரால உறுதி செய்ய முடிஞ்சிருக்கு. ஆமா, ஒரு வரலாற்று ஆளுமையோட படைப்புகள் எப்படி தொகுக்கப்படுதுங்கிறத பத்தி இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அதாவது முழு மேற்கோளையும் கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற இந்த சிக்கல் தற்செயலானது இல்ல. பெரியாரோட பிம்பத்தை காப்பாத்துறதுக்காக அவரோட ஆதரவாளர்கள் தர்மசங்கடமான பகுதிகளை நீக்கியிருக்கலாம் அல்லது தவிர்த்திருக்கலாம்னு ஆசிரியர் வாதிடுறார். அப்போ ஒரு கேள்வி எழும்புது இல்லையா, இந்த மேற்கோளை கண்டுபிடிக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்குன்னா பெரியார ஆய்வு செய்யற கல்வியாளர்களும் அவரோட ஆதரவாளர்களும் இதை கவனிக்கவே இல்லையா? இங்கிருந்து தான் கட்டுரையின் பார்வை பெரியார்கிட்ட இருந்து அவரை பின்பற்றவங்க பக்கம் திரும்புது. சரியா சொன்னீங்க. இது பக்திக்கும் விமர்சனபூர்வமான ஆய்வுக்கும் உள்ள வேறுபாட்டை பத்தின ஒரு விவாதமா மாறுது. பல ஆய்வாளர்களும் ஆதரவாளர்களும் பெண்கள் விடுதலைக்காகவும் விதவைகள் வருவாழ்வுக்காகவும் பெரியார் பேசின முற்போக்கு கருத்துக்களை பாராட்டுறாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா பெரியாரோட தத்துவத்துக்கே மையமான பகுத்தறிவை பயன்படுத்தி நீங்க ஏன் சொன்னபடி நடக்கல அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்கறதில்லன்னு இந்த கட்டுரை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. அதாவது பெரியார் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்னு வியந்து போறாங்களே தவிர, சொல்றது ஒன்னாகவும் செய்யறது ஒன்னாகவும் இருக்கே அப்படிங்கிற கேள்வி எழுப்ப தவறிட்டாங்கன்னு ஆசிரியர் நினைக்கிறார். இந்த கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போய் ஈவே ராமசாமியின் அருள்வாக்கே பயபக்தியோட தான் அணுகினாங்களே ஒழிய பகுத்தறிவோட ஒருவரும் அணுகவில்லைன்னு நேரடியாவே குறிப்பிடுது. ஒரு தலைவரை விமர்சன பார்வை இல்லாம கிட்டத்தட்ட ஒரு தெய்வம் மாதிரி அணுகும்போது இந்த மாதிரி முரண்பாடுகள் கண்ணுக்கு தெரியாதுங்கிறது தான் இதோட வாதம். ஒருவேளை அவங்க பகுத்தறிவோடு அணுகியிருந்தா இவர் சொன்னதை இவரே கடைபிடிக்காத போது மத்தவங்க எப்படி கடைபிடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கும். அதிலிருந்து ஏன் பெரியார் இப்படி ஒரு முரண்பாட்டோடு இருக்கிறார்னு தொடர் கேள்விகள் வந்திருக்கணும்னு ஆசிரியர் சொல்றார். ஆமா, இந்த கட்டுரைப்படி அந்த மாதிரி கேள்விகள் எழாததால தான் பெரியாரோட போராளிங்கிற பிம்பம் எந்த கேள்விக்கும் உட்படாம நிலைநிறுத்தப்படுது. யாராவது இது போன்ற முரண்பாடுகளை பத்தி பேச ஆரம்பிச்சா ஐயோ பெரியார அவதூறு செய்யறானேன்னு குரல்கள் எழும்புறதா ஆசிரியர் சொல்றாரு. இது விமர்சனபூர்வமான ஒரு உரையாடலை தடுக்கிற ஒரு முயற்சிங்கிறது தான் அவரோட பார்வை. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க அனுப்பின இந்த ஆதாரம் பெரியார் மேல ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கூர்மையான விமர்சனத்தை முன்வைக்குது. அவர் பரிந்துரைத்த ஒரு திருமண விதியையும் அவரோட சொந்த திருமணத்தையும் ஒப்பிட்டு அந்த முரண்பாடு வெளியே தெரியாம இருக்க சம்பந்தப்பட்ட மேற்கோள் காலப்போக்குல மறைக்கப்பட்டிருக்கலாம்னு குற்றம் சாட்டுது. இறுதியா அவரோட ஆதரவாளர்களும் அவரை பத்தி ஆய்வு செய்யறவங்களும் அவர் மேல ஒரு விமர்சன பார்வையை செலுத்த தவறாங்கன்னு இது வாதிடுது. சாராம்சத்துல இது ஒரு தனிப்பட்ட முரண்பாட்டின் மூலமா சர்ச்சைக்குரிய வரலாற்று ஆளுமைகளோட மரபுகள் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி பாதுகாக்கப்படுதுங்கிற ஒரு பரந்த பார்வையை முன்வைக்க முயற்சி செய்து. இந்த கட்டுரை சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எப்போதும் எல்லோரையும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற மேற்கோளோட முடியுது. இது உங்களுக்காக, அதாவது நம்மள கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போகுது. ஆமா, அந்த சிந்தனை இதுதான். எந்த ஒரு செல்வாக்கு மிக்க வரலாற்று ஆளுமைய படிக்கும் போதும் அவங்களோட பங்களிப்ப
அந்த காலத்தோட சூழல்ல புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட தனிப்பட்ட முரண்பாடுகளுக்கு அவங்கள பொறுப்பாக்குறதுக்கும் இடையே உள்ள கோடு எது? அந்த பொறுப்பேற்பு அல்லது அது இல்லாதது எதிர்கால சந்ததியினருக்கான அவங்களோட மரபை எப்படி வடிவமைக்குது? இது நாம எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.